கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகளை குறித்து நம்ம இயேசுவின் பலியை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் யோவான் ஐயா வந்திருக்காங்க. நமக்காக அந்த சமஸ்கிருதத்தின் வார்த்தையை, அந்த இயேசுவின் பலியை குறித்து அதில் என்ன காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்குன்றத நமக்கு தெளிவாக சொல்ல போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் கூட பேப்பரு, பென்னு, நோட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மிகவும் இந்த காரியங்கள் பிரயோஜனமாக இருக்கும். வணக்கம் யோவானையா. ஸ்தோத்திரமா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உலக ரட்சகராக இருக்கிறார் என்பதை குறித்தும், அவர் பரலோகத்தின் மேன்மையை வெறுத்து இந்த பாவ பூமியிலே பிறந்து உலகத்தில் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து மதித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார் என்பதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே காரியத்தை இந்துக்கள் புராணங்களில் கூட நம்ம வேதங்களில் சமஸ்கிருதத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படியாக பார்த்துட்டு வரும்பொழுது இன்றைக்கு நம்ம மேற்கொண்டு ஒரு 5 வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிக் வேதத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தண்ணீர் பாத யாத்திரை பாவம் போக்காதே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பாரதியாரம் பாடியிருக்காரு, ஈசன் சிலுவையில் மாண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம பாசமயத்தில் பார்த்துருக்கோம். இப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆகையினால்தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் ஆடு மாடு எல்லாம் பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்து ரத்தத்தை பலிபெற்று மேலே செதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால்தான் அந்த பலியெல்லாம் நீ தேவைன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே அந்த பூமியில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ சாமுவேலம் 2வது பாட்டில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், தண்டிய பிரமாணத்தில் அதாவது தெய்வம் பலியாக வேண்டும். தெய்வம் உலகத்தில் ரட்சகராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த தெய்வம். அதான் ஈசன் சிலுவையில் மாண்டான்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு நமக்கு. அப்போ அவர் என்ன ஆகணுமா, அவரே பலியாகணுமா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவரே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வாக்குவாதம் அவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வாக்குவாதம் பண்ணலை, கூக்குரலிடவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு வசனம் பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்ப்போம். 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமாம், அவர் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேலே ஏற்றிட்டு என்ன பண்ணார், அவர் பலியாகி என்ன பண்ணுறாரு, மரிச்சார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் மத்தேயு 8ஆம் அதிகாரம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஒரு வசனம் பார்ப்போம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆமாம், அவங்க சொல்கிறார், நான் மறிப்பேன், சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்கிறாரு. 1 பேஜில் அவர் பலியானார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் மத்தேயு 19ஆம் அதிகாரம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்ப்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், ஆமென், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆமாம், அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ரிக்வேத சாமவேதத்தை பார்க்கும்பொழுது அங்கே சாமவேதத்தில் அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரலிட மாட்டார், சத்தம் போட்டு அழமாட்டார், என்னையா கைது பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல மாட்டார். தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததுனால அவர் எதையுமே செய்ய மாட்டார்னு சொல்லி இப்போ மத்தேயுல அந்த 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தினவோ அதுதான் பண்ண நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கி. அதே போல் மாக பிரமாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில்
அதாவது வந்து அந்த சமஸ்கிருதத்தில் 4:15 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுன்னா, படைத்த தெய்வம் பலியாக வேண்டும் என்று சொல்லப்படுது. கொலோசேயர் 1:16, படைத்த தெய்வம், இந்த உலகத்தை படைத்தவர், வானத்தையும் பூமி சமுத்திரத்தையும் மனுஷனையும் படைத்து அவரை பிழை போட்டுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானர், அவரே வந்து என்ன பண்ணுவாங்க, பலியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலேசையர் 1:16 ஆமென். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமாம், நம்ம கண்களால் காண்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மேகங்கள், மழை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வானத்தை பார்க்குறோம். பூமியில் சகல காரியங்கள், மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் மிருகங்கள், மச்சங்கள், கடல், சமுத்திரம், மலைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதையெல்லாம் படைச்சவர் யார் தானா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதுபோல் நமக்கு தெரியாதது இருக்கும் பரலோகத்தில், ஆனால் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆகையினால அதையெல்லாம் படைச்சவரும் அவர் தான். அவருக்காகவே அதை படைச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் கூட அவருக்காக தான், இதெல்லாம் ஆண்டு கொள்ளணும் மனுஷனுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் படைச்சிருக்காருன்னு சொல்லி நாம் இப்போ என்ன பண்ணோம், பார்த்தோம் நம்ம. அதே போல் மார்க் 15:20 என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். 20-24 வசனம். 15 மார்க்கு 20-24 அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். ஆமாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய ஆடை மேலே சீட்டு போட்டு அதை அவங்க பங்கிட்டு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ரிக்வேதம் 10:21 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 ஏற்கனவே வாசிச்சிருக்கோங்க. ஆனாலும் இப்போ மறுபடியும் சொல்லப்பட்டிருக்காக. எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வந்து பலியானார் சொல்லி இந்த வசனத்தை பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு வசனம் ரிக்வேதத்தை பார்ப்போம். அதாவது ரிக்வேதம் 10 பிரஜாபதி மரிக்க வேண்டும். பிரஜாபதின்னு சொன்னால் பலியாகுகிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிற தெய்வம் வந்து பலியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மத்தேயு 27:50 என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். மத்தேயு 27:50 என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆமாம், அவர் வந்து சிலுவை அறையும் பொழுது சத்தமாக பிதாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறார், தன் ஆவியை விட்டார், மரித்து போயிட்டார் சிலுவையிலேன்னு பார்க்கணும். மார்க் 15:37 என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். மார்க் 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆமாம், 2வது புஸ்தகத்திலையும் அதே வார்த்தையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை சார்ந்த சில வார்த்தைகளை நம்ம வந்து அந்த ரிக்வேத புஸ்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்னன்னு சொன்னாக்கா, அதற்கு கீழே சாமவேதம் கூறுகிறது. சாமவேதத்தை வசனம் பார்த்தோம், அதுக்குரிய அர்த்தத்தை பார்ப்போம் இன்னைக்கு. அதற்கு கீழே சாமவேதம் கூறுகிறது, ஆனால் உண்மையான யஜ்ஜமாவது பலி என்ன, பூமியே யஜ்ஜபீடம், பலிபீடம். இந்த பூமியே, உலகமே என்னவா, பலிபீடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வானம் சிங்காசனம் பூமியோட பாதப்படியாக இருந்தால இந்த பூமியே அவருக்கு என்ன வச்சான், பலிபீடமாகி போச்சு அப்படின்னு சொல்லப்படுறீங்க. உலகத்தை ஜெயித்தவனாகவும் சத்ருவாகிய சாத்தானுக்கு இடம் அளிக்காதவனாகவும் தன்னை பரிசுத்தமாகவும் தன்னை பலியாகவும் உலக மக்களின் ஜீவனுக்காக எவன் தன்னை அர்ப்பணிக்கின்றானோ, எவன் தன் ஆத்மாவை மரணத்தில் ஆகூதி செய்கின்றானோ, மரணத்தில் ஊற்றுவானோ, அவனே உண்மையான யஜ்ஜம், பலி. இவ்வளோ காரியங்களை சொல்லி பிறகு என்ன சொல்ல, தன்னையே யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் மெய்யான பலியானவர் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். சாமவேதத்தின்படி மனித ஆத்துமாக்களை ரட்சிக்க தன்னை பலியாக்கின இறைவன் யார் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உலகத்தோடு எல்லோருடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து பலியாக வந்தவர் யாருன்னு சொல்லி அவங்க சிந்திச்சு பார்த்தாலே தெரியும்னு சொல்லி பார்க்குறோம்.
ரிக்வேத சம்ஹீதை கூறுகிறது, பிரஜ யஜ்ஜாவதே யஜ்ஜமேன மகாஜம சபத்தம் ரிதம் சதே தேக்ஞ ஆத்மானம் பிரகாய அகண்ட மாஜ்ஞன் பிரதிமான மக் ஞமத யக்ஜக்ம மாக்கமா ஜூம் பிரஜாபதி யக்ஜம என்று ஒரு செய்யுள், ஒரு வார்த்தையை அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இப்போ சமஸ்கிருதம் படிச்சிடும், அது அர்த்தம் தெரியல. அப்படி அர்த்தம் தெரியாமல் நான் பாட்டு படிச்சுட்டு போயிட்டான், மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, இது என்ன அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க, இது என்னயா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? அதுக்கு அது என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கும்போது பொருளை கூர்ந்து கவனிப்போம். மனித பாவம் தீர பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் கால்களை ஆணிகளை வைத்து குத்தி இரத்தத்தை வடிய வைக்க வேண்டும். ஆணி 2 கால்களை சேர்த்து ஆணி குத்தி இரத்தத்தை வடிய வைக்க வேண்டுமா? அந்த ஆட்டின் முதுகில் போட்டிருக்கிற வஸ்திரத்தை கொலை செய்கிறவர்கள் பங்கு போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய சரீரத்தில் போட்டிருக்கிற வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்க அந்த ஆடியை எடுத்துக்கொள்வாங்க. அந்த ஆடு வாய் திறவாமல் மௌனமாக இருக்க வேண்டும். அந்த ஆடினை அடிக்கப்படும் போது அது சத்தம் போடாது, கூக்குலிடாது, வாய் திறவாமல், அதுனா எப்படி இருக்கணும், மௌனமாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டின் வாயிலே சோமபானம் என்னும் ஒரு திராவகத்தை ருசிக்க கொடுப்பார். சோமபானம் ஒரு காடி, புளிப்பான ஒரு வஸ்தி, அதுதான் சோமபானம்னு சொல்லுவாங்க. அந்த காடி என்ன பண்ணுவாங்களாம், அந்த பாதகர்கள், அதாவது அந்த கொலைபாதகர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சீசர்கள் அந்த ஒரு குச்சியில் துவைச்சி அதை அவர் நாக்கில் வைப்பாங்க. அதை வந்து தண்ணி குடின்னு சொல்லி அது வாயை வைக்கவே முடியாது, மகா பெரிய காடி உள்ளது. ஆகையினால அந்த மாதிரி சோமபானத்தை அவர் வாயிலே வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வரும்பொழுது அந்த ஆடு தன் உயிரை தானே விடும். தாகத்தினால் வறண்டு போயிட்டு, அடிக்கப்பட்டு, குத்தப்பட்டு, ரத்தமெல்லாம் வலிஞ்சு போயிட்ட பிறகு என்ன ஆகும், தன் உயிர் தன்னாலேயே போயிடும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகுன்னு சொன்ன வார்த்தையின்படியாகும். ரத்தம் போயிட்ட பிறகு உயிர் இருக்காது. உயிரில் என்ன இருக்குது, ரத்தம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படியாக போய்விடும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டின் இறைச்சியை அதன் எலும்புகளை முறிக்காமல் எடுத்து அங்கு உள்ளவர்கள் புசிக்க வேண்டும். அந்த ஆட்டின் இறைச்சியை என்ன பண்ணாங்களாம், எலும்புகளை முறிக்காமல் எடுத்துனா புசிக்க வேண்டும் சொன்னால் அந்த அவர் பட்ட பாடுகள், அந்த காரியங்களை அவர் சிந்தித்து தியானம் பண்ணி அதை ஏற்றுக்கொள்வாங்க மனசுக்குள்ள. அதுதான் புசிக்கிறது, சாப்பிட்றது. அவரை அடித்து அதை பிச்சு சாப்பிட்றது அப்படின்னு மாம்சத்தையே நிறையா சாப்பிட்றதில்ல. அவர் சொன்ன வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, சிந்தித்து பார்ப்பாங்க, புசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அந்த குறளை நம்ம பார்க்குறோம். பிறகு அந்த ஆடு உயிரை தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அந்த உயிர் என்ன பண்ண, அந்த ஆடு என்ன பண்ணுவான், உயிரோடு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். மச்சிச்சு அவர் கதையை வச்சு மூடிட்டாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிரோட எழுந்து வந்தார். எழுந்து வந்து 40 நாள் மேலும் அவரோட சீசரோட இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பைபிளில். இதுவே பிரஜாபதியாகிய யஜ்ஞம், இதுதான் மெய்யான பலி, இதுதான் வந்து உண்மையான பலின்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்குறோம். அதன் பின் சகோதரரே சிந்தித்து பாருங்கள், இந்த பலி யார்? பைபிள் கூறுகிறது, இயேசு தேவ ஆட்டுக்குட்டி மரத்தில் அடிக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா தேவ ஆட்டுக்குட்டி, அவர் மரத்தில் அடிக்கப்பட்டார். அவருடைய கை கால்களில் ஆணி வைத்து குத்தி ரத்தம் வடிய விடப்பட்டது. ரத்தம் வடிய போகிற அளவுக்கு என்ன பண்ண விட்டுட்டாங்க, அவரை சிலுவையில் விட்டுட்டாங்க. அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்தார்கள். அவர் பாடுகளின் மத்தியில் மௌனமாய் இருந்தார். அவர் தன் உயிரை தானே விட்டார். எலும்புகள் முறிக்கப்படவில்லை. கசந்த காடியை கொடுத்தார்கள். மாம்சத்தை புசிக்க சொன்னார். தன்னை உயிரோடு வெளிப்படுத்த உயிரோடு எழுந்தார். யார்? ஐயா, அந்த உண்மையான யஜ்ஞம் பலி. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்தமானது ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டு பலித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அநேக அற்புத அடையாளங்களை நடக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். குஷ்டரோகிகள் குணமாகிறார்கள், பார்வையில்லாதவர்கள் பார்வையிடுகிறார்கள், மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அவர் செய்து கொண்டே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு கூட சொப்பனங்களை தரிசனங்களை காட்டி அவர்களோடு பேசுகிறார். நீங்கள் தான் மெய்யான கடவுள் சொன்னால் எனக்கு தரிசனம் கொடுங்க ஐயா, நான் விசுவாசிகள் நம்புறேன்னு சொல்லும்போது அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கைகளோடு கால்களோடு வந்து நிற்கும்போது அந்த கைகளிலும் கால்களிலும் ஆணியினால் கடாவப்பட்ட ரத்தம் சொட்டு சொட்டு என்று பச்சை ரத்தமாக கருஞ்சிவப்பு நேரத்தில் கொட்டுகிறதை நான் சாட்சியாக பார்த்தேன் என்று சொல்லுகிற சாட்சிகளை கேட்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்தமானது ஸ்தோத்திரம். இந்த நாளிலே
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அடுத்த எபிசோடில் இன்னும் 2 வார்த்தைகளை பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரம். நன்றி யோவானையா. ஸ்தோத்திரமா. இன்றைக்கு நம்ம வந்து ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டீங்கன்னா நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை சமஸ்கிருதத்துல இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை பலியை குறித்து என்ன இருக்குன்றத நம்ம மீண்டும் ஆராய்ச்சி செய்து அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அதை நம்ம தெரியப்படுத்துவோம். நம்மளும் இந்த காரியங்களை கொண்டு அநேகரை இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வழிநடத்துதல் உண்மையானது. அவர் வரப்போகிறார், சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுத்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.